வாழ்க்கையில் தேடுதல் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாதுங்க. எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று தேடிக்கிட்டே இருக்கணும். இப்போவும் நான் வந்து நமக்கு ஒரு பைக்கு தேடி வந்திருக்கேன். டொட்டோ பின்னாடி ஒருத்தர் வந்திருக்காருல, கேடிஎம் 390 அட்வென்ச்சர். இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் 390 அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க போல இருக்கு இந்த 2025ல. அதனால ஃபர்ஸ்ட் ஆளாக நமக்கு நேராக ஷோரூமுக்கு வந்துட்டேன். இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஷோரூமில். இங்கே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஷோரூமில் தான் நின்றுட்டு இருக்கேன். ஸோ இங்கே உள்ள வந்து பைக் நமக்கு 390 அட்வென்ச்சர் எக்ஸ் நிற்கிது. ஸோ அதனால அந்த வண்டி எப்படி இருக்கு என்னங்கிறதெல்லாம் போய் பார்க்கலாமா, வாங்க. உள்ள வந்த உடனே அதாங்க நிற்கிது. ஐயோ, இந்த ஷோரூம் ஃபுல்லாகவே இடமே இல்லைங்க. பாருங்க எவ்வளோ கேடிஎம் பைக் வச்சிருக்காங்க பற்றிலா. முன்னாடியே நிற்க பாருங்க, பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது மெட்டல் டேங்க் போட்டிருக்காங்களா, அது நான் அப்போயே பார்த்தேன். மெட்டல் டேங்கை வச்சு வேறு லெவலில் இருக்குங்க வண்டி. அப்படியே சூப்பராக இருக்குது. வாங்க அப்படியே நம்ம வந்து ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ மாதிரியும் ஒரு ரைடிங்கில் எப்படி இருக்குங்கிற மாதிரியும் காட்டுவோமா. ஸோ ஓகே கைஸ், வண்டி கிளம்புவோமா. வண்டி எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி யாருக்குமே இது வரைக்கும் கொடுக்கலையா, எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து டெஸ்ட் ரைடு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் லான்ச் ஆகலை, தூத்துக்குடியில் வந்து லான்ச் ஆகலை. இன்னும் ஒரு 2-3 டேஸில் லான்ச் ஆகும். பட் வண்டியை நம்ம வந்து நமக்கு டெஸ்ட் ரைடுக்கும் கொடுத்துட்டாங்க, அண்ணே வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் நவுறுது வண்டி. பழசுக்கும் புதுசுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அந்த ஃபேரிங்ஸை எனக்கு பழசில் வந்து அவ்வளோவா பிடிக்காது, சரிங்களா. ஃபேரிங்ஸ் வந்து ஐயா இந்த மாதிரி இருக்கும். பட் இந்த ஃபேரிங்ஸ் வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ஒரு டேங்க் நம்ம ஹிமாலயன்லாம் டேங்க் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவே இந்த ஃப்ரண்ட் பொசிஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ என்னடா முழுக்கட்டையாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வைசர் இல்லை. இந்த வண்டி புது வண்டி, வைசர் இல்லை. இப்போ வைசர் வந்து செட் பண்ணல அவங்க. இப்போ நேற்று வந்திருக்கு போல இருக்குது. இப்போ வைசர் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு ஹைட் வந்துடும். இப்போ எனக்கு கை காட்டுறலாம், இந்த அளவுக்கு ஹைட் வந்துடும். ரோடு விஷயம்லாம் ஈஸியாக தான் இருக்கும், பெருசாக ஒன்றும் இருக்காது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. பழைய அட்வென்ச்சர் எனக்கு கொஞ்சம் ஹேண்ட்லிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம நம்பர் பிளேட் கௌதம் ப்ரோவோடைய பைக்கை நான் ஓட்டியிருக்கிறேன். நம்ம நார்த் ஈஸ்ட்லேருந்து நானும் அவர் தான் ரிட்டன் வந்தோம். அப்போ கொஞ்சம் நேரம் ஓட்டி பார்த்தாரனே வாங்கினேன், திருப்பி கொடுத்துட்டேன். ஐயையோ இது எனக்கு செட் ஆகாதுன்னு, ஏன்னா அம்புட்டு பெருசாக இருந்துச்சு. இப்போ இது கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்காங்க, வெயிட்லெஸ்ஸும் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், தெரில. ஓகே தான் வண்டி. சஸ்பென்ஷன் ஓகே. இந்த மாதிரி நான் கொஞ்சம் லைட்டாக பேத்தோலான ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கேன். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஹீட்டு தான் பெருசாக தெரியும் உங்களுக்கு. பட் மற்றபடி ஹீட்டு எதுவுமே பெருசாக வந்து ஹீட் ஆகாது பார்த்துருங்க. இப்போ நம்ம பகலில் ஓட்டிகிட்டு போகிறோங்க, டிஸ்பிளே என்ன பளிச்சுன்னு தெரியுது பற்றிலாம், தப்புறப்பான்னு தெரியுது. கொஞ்சம் குனிஞ்சு பார்க்கணும் இல்லை உத்து பார்க்கணும்லாம் கிடையாது. இப்போ அட்வென்ச்சர் வண்டிகளுக்கு இருக்கிற மெயின் ரீசனு நம்ம விஷன் கண்ணை இறக்கவே கூடாது, மேலேயே டிஸ்பிளே இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த டிஸ்பிளே இருக்குது. அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா என்னுடைய எஸ்டி அட்வென்ச்சருக்கும் அப்படித்தான். நான் வந்து கீழே கண்ணை மாற்ற வேண்டியதே இல்லை. நான் நேராக ரோட்டை பார்க்கும்போதே என் கண்ணில் எனக்கு டிஸ்பிளே தான் தெரியும். அதனால் அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டியதில்லை. சேம் அப்படியே தான் இருக்குதுங்க. பூந்து போகிறதுக்கு ஓகே தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு ஃபேரிங்ஸ் எல்லாம் பெருசாக போடாமல் வைசர்லாம் போடாமல் இருக்கும்போது உங்களுக்கு ரோட்டில் ஓட்டுறதுக்கு ஓகே. இது வந்து அட்வென்ச்சர் வண்டி, பட் ரோட்டில் ஓட்டி காட்டுறது முட்டாள்தனமான ஒரு ரிவ்யூ தான் இது. ஆனாலும் இப்படியும் எடுப்பாங்க இல்லையா, வண்டி வாங்கினா ரோட்டில் மட்டும் இது ஆஃப் ரோட்டில் மட்டும்தான் ஓட்டணுமா, நார்மலாக இங்கே சிட்டிக்குள்ளேயும் ஓட்டுவாங்க இல்லையா, சிட்டிக்குள்ளே ஓட்டுறவங்க மட்டும் இந்த வண்டி வாங்கக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்து ஓட்டிட்டு அதே சிட்டிக்குள்ளேயே உங்களுக்கு ரிவ்யூ எடுக்கிறேன். ஓகே கைஸ், NH 38 வந்துருச்சு. நம்ம கேடிஎம் 390 எப்படி பறக்குதுன்னு மட்டும் பார்க்குறீங்களா. இப்போ இதில் வந்து நம்ம கிலோமீட்டர் ஓடாது, எனக்கு தெளிவாக தெரியுது டிஸ்பிளே. இது ஆர்பிஎம் மட்டும் தான் ஓடும். அதிலே நம்மளுடைய ஒர்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. பறக்குதா தம்பி, ஸ்மூத்தாக இருக்குங்க. அப்படியே பிக்கப் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. கண்ணாடி வேறு இல்லை, சைடு மிரரு. நம்ம வேகமாக ஓட்ட முடியாது, கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டி உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இந்த வண்டி வந்து இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலை, ஆர்டிஓவில் காட்டலை. நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனையும் இருக்குதுங்க. 390 அட்வென்ச்சர் எக்ஸ் 2025 பக்காவாக இருக்குது. ஹேண்ட்லிங் பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு டியூக்கு 390 டியூக்கை ஓட்டுற மாதிரியே தாங்க இருக்குது. அட்வென்ச்சர் ஓட்டுறங்கிற ஃபீல் இல்லை, பட் கொஞ்சம் குனிஞ்சிருக்கு, கொஞ்சம் ஹேண்டில் பார் லோயராக இருக்குது பார்த்துடுங்க. இவ்வளோ கூட வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ரோடு மோடு இருந்தோன்னா கொஞ்சம் பவரில் லேக் ஆகுது. இப்போ 5000 RPMல அது கீரில் போயிட்டுருக்கு. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. வைப்ரேஷன் லைட்டாக காலில் ஃபீல் ஆகுது, பெருசாக ஒன்றும் வைப்ரேஷன் ஃபீல் ஆகலை பார்த்துடுங்க.
8000 ஆர்பிஎம் வரைக்கும் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 6000 ஆர்பிஎம்ல ஒரு தலை பறக்கிறான். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் தெரியணும் சாமி. கேடிஎம் பற்றி தெரியாதா உங்களுக்கு? நல்லா ஸ்டேபிளாக போகுதுங்க. வெயிட் நல்லா ரெடியூஸ் ஆகாமல் போயிட்டுருக்கு. செம்ம ஸ்டேபிள். பவர் பயங்கரம். பவர்லாம் சாமி பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆர்பிஎம்முக்கு அடித்து நவுட்டுறான். அதனால் சூப்பர் தரமான பைக்குங்க. போதும், இது போதுமா? இது போதும். இதுக்கு மேலே என்ன வேணும்? கண்டிப்பாக வாங்கிடலாம் வண்டியை. யோசிக்காமல் வாங்கலாம் போல இருக்க தலைவனே. அப்படி இருக்காப்புல வெறித்தனமா. கொஞ்சம் லிமிட்டாக உங்களுக்கு ஆஃப் ரோடெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு இன்றைக்கி பர்மிஷன் இல்லை. தர்றேங்க. ஸ்பீடு இன்னும் போகிறாப்புல, திருகுன்றாப்புல. எனக்கு தான் பயமாக இருக்குது. இன்னும் வந்து இந்த வண்டி நமக்கு டெஸ்ட் ரைடுக்கு உண்டான வண்டி கிடையாது. ஷோரூம் வண்டியை நம்ம பிடிங்கிட்டு வந்திருக்கோம். அதனால் ரொம்ப வெரைட்டி ஓட்டலை. தரமாக இருக்குது. 6000 ஆர்பிஎம்க்கு மேலே கொஞ்சம் நேரம் கழித்து அடித்து ஒரு 8000 ஆர்பிஎம்க்கு அதுவே தூக்குதுங்க. வண்டி தரமாக இருக்குது. டிசைன் வந்து அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஜென்சி கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ வர இன்னும் கொஞ்சம் ஒல்லி ஆக்கிட்டு நீளமாக்கிட்டு தான் போவாங்க போல இருக்குது. எல்லாம் இந்த எலான் மஸ்க் படுத்துகிற பாடு எல்லாத்தையுமே சதுரமாக பாக்ஸாக வச்சு விட்டுறாப்புல. அதுக்கேற்ற மாதிரி வண்டி வைக்கிறாங்க. எனக்கு உண்மையில் இந்த ஃப்ரண்ட்டில் நிறைய விஷயங்கள் இல்லைன்னு உடனே அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அந்த ஹேண்டில் பார் வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு நார்மல் அட்வென்ச்சர் பைக்கு ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு 390 நம்ம பழைய மாடல் கூட எனக்கு ஓட்டும்போது ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆச்சு. பட் இது அப்படி இல்லாத அளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க. சரி, அப்படியே லைட்டாக வந்து வண்டியோட டிசைனு அந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு எங்கேருந்து வரலாம்? பேக் டயர்லேருந்து வரலாம். பேக் டயர் வந்து அப்படியே என்னுடைய எஸ்டி அட்வென்ச்சரில் இருக்கிற மாதிரியே தாங்க. பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா 130 80 17 அதே செக்ஷனில் தான் இருக்குது. பிரேக்கு பிரம்போ பிரேக் தான் போட்டிருக்கிறாங்க. இதோட ஸ்விங்காம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். பழைய வண்டிக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே பிளாக் போட்டிருக்காங்க. இப்போ 390 அட்வென்ச்சர் எக்ஸ் வந்து கீழே ஃபுல்லாகவே பிளாக் எடிஷனில் தான் வரும். ஸோ அந்த மாதிரி பிளாக் போட்டிருக்காங்க. இதில் இல்லாத ஒரே ஒரு பெரிய ஒரு விஷயம், இப்போ சைலன்சர் பார்த்துக்கிடுங்க. கீழே அடியில் கொடுத்துருக்குறாங்க அவிஞ்சு போகிற அண்டாவை. இது எப்படி நமக்கு காலையில் இந்த பக்கம் கால் வச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் ஹீட்டு படத்தனை செய்யும். சைலன்சர் இப்படி வந்தாலாவது வெளியே போவோம். இப்போ இது தண்ணி வந்து படாது. அதுக்கு சூரிட்டி. ஏன்னா தண்ணிக்குள்ளே வண்டியை விட்டு ஓட்டி பார்த்துட்டு எல்லாமே வீடியோ போட்டாங்க, ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கேடிஎம் வந்து தண்ணிக்குள்ளே விட்டிங்கன்னா கூட எந்த அளவுக்கு ஒரு தண்ணி சைலன்சருக்குள்ளே போகாது. அதுக்கேற்ற மாதிரி தான் அட்வென்ச்சர் வண்டிக்கு முதல்ல உலகத்திலேயே அடியில் நெருப்பு குழாயை கொடுத்தது இவங்கெல்லாம் தான் இருக்கும். ஆமாம், நெருப்பு குழாயினா சைலன்சரை சொல்கிறேன், இவங்க தான். இங்கே பின்னாடி அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஓகே, நல்ல ஒரு யூனிக்கான ஸ்டைலில் தான் இருக்குது. மெயினாக மாற்றிருக்கிற இன்னொரு விஷயம் இந்த இண்டிகேட்டர் வந்து முன்னாடி கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஓவல் டைப்பில் இருக்கும். இப்போவும் நம்ம டெஸ்லா கார் மாதிரி ஒரு சதுரமாக போட்டிருக்காங்க. 1 2 3 4 எல்இடி பல்பு உள்ளே இருக்குங்க. நல்ல யூஸ்ஃபுல் தான் 4 எல்இடி பல்பு. இப்போ இதெல்லாமே வந்து கொஞ்சம் கட் பண்ணுற மாதிரி. இப்போ பழைய வண்டியில் நல்ல அகலமாக இருந்துச்சு. இதில் கொஞ்சோண்டு தான் இருக்குது. நம்ம இந்த MT-15 இருக்கும்ல அந்த மாதிரி கொஞ்சோண்டு தான் இருக்குது. டெயில் லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபோன் அளவு கூட அகலம் இல்லை, சின்னதாக இருக்குது. பட் இந்த கிராப் ரயில் வந்து நல்ல பெருசாக இருக்குது. எதுக்காக போட்டிருக்காங்கன்னு தெரியல. வண்டியை ஸ்டாண்ட் பண்ணும்போது சென்டர் ஸ்டாண்டு கிடையாது. ஏதாவது வண்டியை ஸ்டடி பண்ண கொள்ளதுக்கு இவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது, நல்லா யூஸ் பண்ண இருக்குது. இப்போ ஒரு வேளை லக்கேஜ் வச்சிங்கனாலும் அதை அப்படியே வாங்கிக்கிடும். உங்களுக்கு ஒரு டெயில் பேக் வச்சிங்கன்னா இந்த இடத்துல பில்லியன் உட்காராமல் நீங்கள் டெயில் பேக் வைக்கிறீங்கன்னு வைங்க, அப்படியே வண்டியை வாங்கிக்கிடுறதுக்கு இது சௌரியமாக இருக்குது. பார்த்துடுங்க, எந்த ஒரு வரியும் கிடையாது. பில்லியன் உட்கார்றதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பில்லியனோட செக்மெண்ட் பாருங்கள், இங்கே இவங்களே பார்ட்டிஷன் பண்ணிட்டாங்க பாருங்கள். இந்த இதுக்கு மேலே தான் பில்லியன் உட்காரணும். இந்த டப்பாவில் உட்காந்தா உடஞ்சி போயிடும். பார்த்துருங்க, இது பிளாஸ்டிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பிளாஸ்டிக்கு இதில் உட்காந்தா இவங்களுக்கு இவ்வளோ தான் இடம். ரைடருக்கு தான் இவ்வளோ இடம் இருக்குது. பார்த்துக்கிடுங்க, ஏன்னா இது வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் பொசிஷனை பார்க்குறதுக்கு இதுதான் இவ்வளோ பெரிய இடத்த ரைடர் பிடிச்சிக்கிடுவார். பில்லியன் வந்து கொஞ்சோண்டு பிடிக்கணும். லாங் ரைடு பில்லியனுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். சஸ்பென்ஷன் நல்லா இருக்குங்க. இந்த பாருங்கள், இறங்கி
சஸ்பென்ஷனோட ட்ராவல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு அது நான் இப்போ ஃபீல் பண்ணேன். பழைய கேடிஎம்மில் கூட கொஞ்சம் சஸ்பென்ஷன் இதாக இருக்கும். இது பாருங்கள், இது நல்லா ஸ்மூத்தாக இறங்கிட்டு போகுது. அதுதான் இப்போ ஒரு லாங் ரைடு டூரிங் போகிறதுக்கு முதல்ல சஸ்பென்ஷன் தானே முக்கியம். அதை விட்டுவிட்டு ராயல் என்ஃபீல்டில் ஹிமாலயன் 452ல் சஸ்பென்ஷன் ரொம்ப ஹார்டாக இருக்குது. எப்படி தான் அந்த வண்டி வச்சுட்டு ஓட்டுறாங்களோ தெரில. ஆனால் இது வந்து நல்ல சஸ்பென்ஷன் ரொம்ப இதாக இருக்குது. பார்த்துங்க, ட்ரையம்ப் 400 கூட சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. ஹிமாலயனை விட கொஞ்சம் பரவாயில்ல. பட் ஆனால் இது வந்து அதை விட ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. பார்த்துருங்க, இன்ஜின் புது இன்ஜினுங்க, அந்த இன்ஜின் கிடையாது. இது வந்து LOC அப்படிங்கிற ஒரு புது இன்ஜினு. இந்த இன்ஜினோட ஸ்பெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 398.63 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் பவர்னு பார்த்தீங்கன்னா 45.3 PHP பவர் கொடுக்குதுங்க. 39 Nm டார்க்கு கொடுக்குது. 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. இப்போ வந்து இந்த வழக்கமாக இதில் வந்து டேங்க் எப்போவுமே 14.5 லிட்டர் டேங்க் கொடுத்துருப்பாங்க. அதே டேங்க் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா மெட்டல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். ஒரு கவர்ட்டு மாதிரி வரும் இல்லையா, அந்த கவர்ட்டை தூக்கிட்டு இவங்க நார்மலாக உள்ளே இருக்கிற அந்த மெட்டலையே வெளியே பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. 390Xன்னு இதில் லோகோ கொடுத்துருக்குறாங்க, ரெடி டு ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஒரு ரேலி எடிஷன் தான் இது. ரேலி மாதிரி தான், டக்கார் ரேலி. அதான் ரெடி டு ரேஸ்னு பதிலாக ரெடி டு ரேலி அப்படின்னு போட்டிருக்கலாம் இவங்க. அதுக்கு ஈஸியாக மேட்சாக இருந்திருக்கும் பார்த்துடுங்க. ஸோ 390X எப்படி பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நிறைய பேருக்கு இந்த ஹெட்லைட் பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த ஹெட்லைட் டிசைன் பிடிச்சிருக்குங்க. நீங்கள் அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு எல்லாமே பழகிற நீங்கள் இந்த டிசைனுக்கு ஏன் பழகலைங்கிறது எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த டிசைன் வந்து எனக்கு பிடிக்கல, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு என்னவோ ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்குங்க. நல்லாவே இருக்குது, இந்த டிசைன் நல்லாவே இருக்குது. இங்கே கீழே எவ்வளோ பெரிய மட்காடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஃப்ரண்ட்டில் தண்ணி தெளிக்காமல் இருக்குது. இங்கே கீழே காணும், அந்த பாதி அறுத்து வச்சுருக்காங்கப்பா, பாதி உள்ளே இருக்குது. எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் வாங்கி போட்டுக்கலாம் போல இருக்குது. இது கார்டு, இன்ஜின் கார்டு ஒன்று சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாக இங்கே இருந்து அங்கே வரைக்கும் நீளமாக போயிட்டுருக்கு. இன்ஜினுக்கு வந்து நான் ஆஃப் ரோடு பண்ணும்போது பெரிய அளவில் சேஃபாக இருக்கும் இன்ஜின். ஆனால் ஏன் இந்த அளவுக்கு மூவ்மெண்ட்டில் இருக்குதுன்னு தெரில. இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காண்டாமா ஐயா. இந்த மட்காடு வந்து நீங்கள் இப்போ வேணும்னா புது ஃபுல்லாக போட்டுக்கிடலாம். எதுக்கு இது பாதி அது பாதின்னு போட்டிருக்காங்கன்னு தெரில. அதோட பர்பஸ் யூஸ் ஆகணும்ல, அதுக்காக போட்டிருக்காங்க போல இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குங்க, பார்த்துக்கிடுங்க. வண்டி டிசைன் வைஸு எனக்கு பிடிச்சிருக்கு. நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க. அவங்கள பற்றிலாம் பார்க்க பிடிக்கும். பார்த்த உடனே ஒரு வேலை பிடிக்காமல் இருந்திருக்கலாம். பார்க்க ஹெட்லைட்டை பார்த்த உடனே பிடிக்கும், பார்த்துக்கிடுங்க. வேறு என்ன, 5 இன்ச்சு TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே தான் பயங்கர பிரைட்டுங்க. நல்லா எப்போ நல்ல வெயில் அடிக்கும் போது கூட இந்த டிஸ்பிளே வந்து நல்ல தெளிவாக தெரியுது. நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. 10x10 இண்டிகேட்டர் இருக்குது. அப்புறம் ரைடு மோடு 2 இருக்குது. அப்புறம் ஆஃப் ரோடு குயிக் ஷிஃப்ட்ரு, அப்புறம் என்ன சொல்கிறது ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, இது எல்லாமே இதில் இருக்குது. இதில் வந்து அட்வென்ச்சர் S வாங்கினீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் அள்ளி கிடக்கு. இந்த டிஸ்பிளேக்கே தனி வீடியோ போடலாம், அந்தளவுக்கு அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது. டிஸ்பிளேவும் நல்ல தெளிவாக இருக்குதுங்க. இதில் 10x10 இண்டிகேட்டர், அப்புறம் இந்த இது மேப்பு, அப்புறம் மொபைல் கனெக்ட் வசதியும் இருக்குங்க. மொபைல் வந்து இந்த பாருங்கள் கனெக்ட் ஆகிடுச்சா. ஸோ கனெக்ட் ஆகின மொபைல் கனெக்ஷனும் இருக்குது. ஸோ ஹேண்டில் பார் மட்டும் கொஞ்சம் ரைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த இவ்வளோ தூரத்துக்கு ரைஸ் பண்ணால் ஏன்னா கொஞ்சம் நல்லா எனக்குமே வந்து இது கையை கீழே இறக்கி ஓட்டின மாதிரி தான் இருக்குது. Juke 390 ஓட்டின அதே ஃபீல் தான் வருது. ஸோ கொஞ்சம் ஹேண்டில் பார் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஓவராலாக நல்லா தான் இருக்குங்க. ஃப்ரண்ட் வீலும் அப்போலோ டயர் கொடுத்துருக்காங்க, பேக் வீலும் அப்போலோ டயர் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனும் நல்லா கொடுத்துருக்காங்க. செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றிருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கு பழைய 390 பற்றி செயின் ஸ்ப்ராக்கெட் அளவுக்கு தெரியாது. அதனால் இது செயின் ஸ்ப்ராக்கெட் எல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. இந்த ஹேண்டில் பார் கிரிப்பு, இந்த பிளாஸ்டிக்கு பிளாக் கலரில் கொடுத்தது எல்லாமே அட்வென்ச்சர் ரைடுக்கு சூப்பர் யூஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா கலராக கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு வெள்ளையை பொறுத்த வரைக்கும் ரைடிங்கில், அதாவது ஆஃப் ரோட் ரைடிங்கில் கொஞ்சம் அழுக்காகவும் அதை தொடச்சி மெயின்டைன் பண்ணுறதுலாம் கஷ்டம். வேறு இதே ஆரஞ்சு கலர் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இல்லை வேறு ஃபுல் பிளாக்கை கொடுத்தா கூட என்ன வந்துச்சு. இங்கே இப்போ இந்த சேசஸ் எல்லாமே பிளாக் தானே கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பிளாக் கொடுத்துருக்க வேண்டியது. ஏன்னா 390நாலே உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் சேசிஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பு கலர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த USD ஃபோக்ஸ் வந்து நான் அட்ஜஸ்டபுளுங்க. இது எக்ஸுங்கிறதுனால நான் அட்ஜஸ்டபுள். ஒருவேளை 390 வாங்கினீங்கன்னா 390S வாங்கினீங்கன்னா அதில் அட்ஜஸ்டபிள் இருக்கும். இது வந்து 200 mm ட்ராவல் இருக்குங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரீலோட் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 205 mm ட்ராவல் ஆகுதுங்க. இதோட மொத்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 182 கிலோ. ஆனால் 182 கிலோ இருக்குங்கிறது ஒரு பொட்டுக்கு நமக்கு ஃபீல் ஆகலை. வண்டியை தள்ளும் போதும் சரி ஓட்டும் போதும் சரி ஒரு பொட்டுக்கு ஃபீல் ஆகலை. அதே பெரிய ஆச்சரியம். என்னடா இது, என்னோட கரும்புலி கூட நமக்கு வந்து தள்ளும் போது கொள்ளும்போது நல்ல வெயிட் ஃபீல் ஆகும். இது சுத்தமாக வெயிட் ஃபீல் ஆகலை. 182 கிலோ அசால்ட்டாக இருக்குதுங்க.
டயரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 19 இன்ச்சும் பேக்கில் 17 இன்ச்சும் கொடுத்துருக்காங்க. இந்த 390Sல வந்து பார்த்தீங்கன்னா 21 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. அது ஃபோக்ஸ் வீலு, இது வந்து அலாய் வீலு. இந்த வண்டியில் வந்து எக்ஸில் வந்து அலாய் வீல் தான் வரும். எனக்கு தெரிஞ்சு எக்ஸே போதும். இது வந்து 3.5 லட்சம் 360க்குள்ளே நமக்கு ஆண்ட்ராய்டே வந்துடுது. அதனால இதுவே உங்களுக்கு போதும். அது வந்து 4.5 லட்ச ரூபா பக்கத்தில் வருது 390S. ஆனால் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. எனக்கு ஃபியூச்சர்ஸ் தான் வேணும், நிறைய டெக்னிக்கல் விஷயத்தில் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து 390S எடுக்கலாம். இல்லைனா 390Xே போதும். நமக்கு தேவையான ஒரு டூரிங்கு ஆஃப் ரோடு எல்லாம் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அள்ளி போட்டு வச்சுருக்கான். பட் ரேட் ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருக்கான். அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்கான். ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்டில் இது வந்து 825 mm சீட் ஹைட் இருக்குங்க. கீழே இருந்து 825 mm இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 227 mm இருக்குது. எப்பா எவ்வளோ பாருங்கள், இந்த பாருங்கள், ஐயோ பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு இவ்வளோ ஹைட்டு இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆஃப் ரோடுனாலும் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு பண்ணுறவங்க, அப்புறம் அதுக்குன்னு இதே ஸ்போர்ட்ஸாக எடுத்துக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வண்டி ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். விலையிலும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு பழைய பைக்கை விட ஒரு 5000 ரூபா தான் கூட்டி வந்திருக்குது போல இருக்குது. இந்த 390S வந்து 3000 ரூபா கூட வந்திருக்கு. ரொம்ப ஒன்றும் விலை வித்தியாசங்கள் வரல. விலை வித்தியாசங்கள் ஏன் வரலன்னா, இதுக்கு முந்தின ஜென்னில் உள்ள வண்டிகள் எல்லாமே கடைசியாக ரேட்டை கூட்டிவிட்டாங்க. அதை ரேட்டை கூட்டிவிட்டு புது மாடல் கொடுக்கும்போது புது மாடல் நல்ல ரேட் இருந்தாலுமே அது பழைய ரேட்டுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரேட்டில் தான் வந்திருக்கு. எல்லாருமே வாங்கக்கூடிய ரேட்டில் தான் வந்திருக்கு. நமக்கு வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக் அப்படிங்கும்போது 5 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி ப்ரீமியம் பைக்ஸ் உள்ளது போயிடுது. பட் நம்ம போட்டிக்குள்ளே இருக்கிற நம்ம ராயல் என்ஃபீல்டோ இல்லைனா நம்ம ட்ரைம்போ 310 GSஓ அதுக்கப்புறம் நம்ம 400cc இருக்கிற பைக்குகளை சொல்கிறேன். டாமினார்லாம் இப்போ ஆளை காணோம், போட்டிக்கு வர காணோம். அவர் வந்து டூரிங் தான், அவர் வந்து ஆஃப் ரோடு ப்ளஸ் டூரிங் அப்படி இந்த மாதிரி கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் பார்க்கும்போது தலைவன் வேறு லெவலில் பண்ணுறான். உண்மையில் ஒர்த்தான ஒரு செக்மெண்ட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. பைசாவிலையும் ஸ்பெசிஃபிகேஷன்லையும் வண்டியை டியூரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எல்லாத்துலேயுமே இந்த வண்டி சூப்பராக இருக்குங்க, தரமாக இருக்குது. இதில் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லணும்ல, அதுவும் நமக்கு ஃபீல் ஆகுதுல்ல. அது என்ன அப்படின்னா, என்னதான் எக்ஸ் அப்படின்னாலும் இந்த டயர் செக்ஷனை கொஞ்சம் சின்னதாக போட்டாங்க. பார்க்கும்போதே இது வந்து ஒரு பெரிய ஜைஜாண்டிக்கான வண்டி அப்படிங்கிற மாதிரி காட்டலை, கொஞ்சம் கம்மியாக தான் காட்டுது. இப்போ ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் எடுத்தால் கூட அது வந்து நல்ல நீளமாக இருக்கும். அதோட பின்னாடி செக்ஷன் வந்து 140 150 சம்திங் அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஆனால் இவால் 130 தான் இன்னும் இருக்காவோ. அதுவே பெரிய கஷ்டமாக இருக்குது. எனக்கு அந்தளவுக்கு இதில் வந்து இப்போ மைனஸாக சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய டயராக போட்டிருக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு கிரிப்போட ரோட்டில் போகணும் அப்படின்னா இப்போதைக்கு நல்ல ஒரு பெரிய டயராக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பெரிய டயராக கொடுத்துருக்கலாம். ப்ளஸ் என்னென்னா கண்ணாடி வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிறது எல்லாருக்கும் இதாகாது. இவ்வளோ ஹைட்டாக இருக்கும். இப்போ ரோட்லேருந்து பார்க்கும்போது நார்மலாக நீங்கள் வந்து ஒரு விசிபிளாக ரோட்டை பார்த்து ஓட்டுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கும். ஹை ஸ்பீடு போகும்போது அந்த விஷன் அந்த காற்றெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபமாக இருந்தாலும் உங்கள் மேலே போனாலும் அந்த கண்ணாடி வந்து ரொம்ப உயரமாக இருக்கிறது பல பேருக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்காது. அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். அப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த ஹெட்லைட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்க. பிடிக்கலை அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம இன்னும் செய்ய முடியும். அந்த டிசைன் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. மண்டையில் ஏதோ சொறிச்சரங்கு வந்த மாதிரியும், இந்த டெர்மினேட்டர் படத்தில் மண்டையில் சுடுவாங்க, மண்டையில் ஓட்ட பெருசாக வந்துடும், அது பேன்னு முறிஞ்சு கிடக்கும், கொஞ்சம் நேரத்தில் அடங்கும்ல, அந்த மாதிரி ஒரு மண்டையாக இருக்குது பார்த்துடுங்க. அது ஒரு விஷயம் பிடிக்காது. ப்ளஸ் சீட்டும் பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கு எந்த விதத்துலையுமே இடம் கிடையாது. பில்லியன் வந்து ரொம்ப சொகுசாக போகிறதுக்கு எந்த விதத்துலையுமே இடம் வைக்கல. அது ஒரு பெரிய மைனஸ் விஷயம். பட் இன்ஜினில் எந்த மைனஸும் சொல்ல முடியாது. வைப்ரேஷன் லைட்டாக இருக்குது. நம்ம வந்து ஒரு 5வது கியரில் அதோட பவர் வெளியே வராத நேரத்தில் நம்ம கையில் வைப்ரேஷன் வருது. அது பவர் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த வைப்ரேஷனும் காணாமல் போயிடுதுங்க. சூப்பராக இருக்குது. அண்ணே பார்த்து போங்கண்ணே. ரைட் தூசி அடிச்சுட்டு போகிறாப்புல. இந்த ஒரு சில மைனஸை நம்ம வந்து கழித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும் நான் ஒரு அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஒரு பைக் ஓகே அப்படின்னு சொன்னீங்களா, அட்வென்ச்சர் ப்ளஸ் டூரிங் இந்த ரெண்டுமே பண்ணுறதுக்கு இந்த வண்டி ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா செம அட்டகாசங்க. சில பல மாடிஃபிகேஷனை நீங்கள் பண்ணணும். என்னென்னா ஃப்ரண்ட் வீலில் வந்து உங்களுக்கு டயர் ஹக்கர்ன்றது கீழே மட்டும்தான் இருக்குது, மேலே இல்லை, மட்காடு இல்லை. நீங்கள் மேலே மட்காடு போட்டிங்கன்னா உங்கள் வண்டியோட ரேடியேட்டர் கொஞ்சம் தப்பிக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து உங்களுக்கு ஹேண்டில் பார்லாம் கொஞ்சம் ரைசர் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பொசிஷனில் இருக்கலாம். இல்லைனா எந்திரிச்சு நிற்கும் போது கொஞ்சம் குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்குது. அதாவது கை மட்டும் குனியுது, நம்ம பேலன்ஸ் வந்து பெருசாக ஒன்றும் இருக்காதுன்ற மாதிரி இருக்குது. ஹேண்டில் பார் ரைசர் போட்டோம்னா நம்ம எந்திரிச்சு நிற்கும் போது நம்ம கை ரொம்ப பேலன்சிங்காக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில மாடிஃபிகேஷன் போட்டிங்கன்னா வண்டி வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வண்டியை நீங்கள் வாங்கலாமான்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். நான் வாங்குவேனான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஆப்ஷனில் வைப்போம். நம்ம வந்து போட்டியில் 4-5 பேரை கொண்டு வந்து வச்சாதான் எந்த ஆளு சிறப்பாக இருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். வண்டியை பொறுத்த வரைக்கும் ஓட்டுறதுக்கோ கொள்றதுக்கோ ஒரு கவலை இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை. வண்டி தரமாக இருக்குது.
இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. முன்னாடியை விட கொஞ்சம் முன்னாடியாவது எனக்கு கொஞ்சம் பிடிக்காது பார்த்துடுங்க. பட் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்காப்புல, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பவரும் அப்படியே இழுத்துட்டு போகுது. இழுத்துட்டு போகுதுங்க, அது ஒரு பெரிய விஷயம். இந்த 1-2வது கியர்லலாம் வண்டி ஊன்னு இப்படி சீருது. அதனால் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டு ஓட்டுங்க. சும்மா இருந்தாலும் எடுத்து ஓட்டிடாதீங்க. நமக்கு காசு இருக்குன்னு சொல்லி வண்டியை வாங்கிட்டு அதிவேகமாக ஓட்டிட்டு பிரச்சனைகளை வந்து விழுந்துடாதீங்க. என்ன அதுவும் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பைக்கில் கொஞ்சம் யோசிச்சா வாங்கி கொடுங்க. அதுவும் கேடிஎம் மாதிரி வண்டிகள் எல்லா இடத்துலையுமே பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ டூரிங் போனாலும் இந்த வண்டி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்தே வாங்கி கொடுங்க. சரியா? நம்ம ஹைவேல ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் கியர் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு ஒரு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். பட் எனக்கு ஒன்றும் பெருசாக அப்படி ஃபீல் ஆகலை. குயிக் ஷிஃப்டர் இல்லாமையே எனக்கு கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. மற்ற பெரிய பைக்குகளை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பரவாயில்ல தாங்க, நல்லாவே விடுது. சஸ்பென்ஷன் என்ன பார்வதி அப்படிங்கிற மாதிரி சஸ்பென்ஷன் வெறித்தனமாக இருக்குங்க. எனக்கு இந்த வண்டி ஒன்றும் பெரிய வண்டி மாதிரியே ஃபீல் ஆகலை. அப்படியே சின்ன வண்டியாக ஒரு டியூக்கை ஓட்டின மாதிரி தாங்க இருக்குது. அதுலேயே இது வந்து ஜெயிச்சிருச்சியா, ஜெயிச்சிட்ட மாறா ஜெயிச்சிட்ட. நீ 390 அட்வென்ச்சர் எக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? 2025ல் தைரியமாக வாங்குங்க. ரொம்ப ரொம்ப கம்பேட்டிக்கராக இருக்குது. சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன ஷூ போட்டு ஓட்டணும், கொஞ்சம் ஹீட்டு தெரியும் இல்லையா, ஐசிசி வண்டி இல்லையா, அதனால கொஞ்சம் இன்ஜின் மட்டும் ஹீட்டு தெரியும். நீங்கள் அதுக்கு ஷூ போட்டு ஓட்டுறதுக்கு மட்டும் பாருங்கள். மற்றபடி வண்டி சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்குமே டியூக் மாதிரியே தான் இருக்குது. நான் வைசர் மட்டும் கழட்டிட்டீங்கன்னு வைங்களேன். இப்போ நான் இந்த வண்டியில் வைசர் இல்லை, கொஞ்சம் டியூக் இன்னும் கொஞ்சம் இறக்கமாக இருக்கும், இது ஏற்றமாக இருக்குது, அவ்வளோதான். டிஸ்பிளேவும் அல்டிமேட்டு, அடிபோலி, நல்ல யூஸுங்க டிஸ்பிளே. ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் பயங்கரமாக இருக்குது போல இருக்குது. நம்மகிட்ட இதில் ஆன் பண்ணி தான் கொடுத்தாங்க, அதனால் ட்ராக்ஷன்லாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. வைப்ரேஷன் பவர்லாம் வெளிப்பட்டதுக்கப்புறம் வைப்ரேஷன் கட் ஆகிடும். அது வரைக்கும் கொஞ்சம் நானும் இருக்கேன்டா வண்டியில் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கு. நான் 350cc-லேருந்து 390க்கு போகிறது ஓகேவா, இல்லைனா இதை விட தாண்டி போகணுமா, ஒரு 600, 700, 900, 1200, 1600 அந்த மாதிரி போகணுமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி 1200, 1600லாம் போகணும்னு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அப்படியே கூடவே ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருங்க. ஏன்னா இப்படி ஒரு 50 பேர் போட்டு விட்டிங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபா வந்துடும். ஏன்னா அப்புறம் நான் வண்டி வாங்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆமாம், நீ வண்டி ஓட்டுறதுக்கு நாங்கள் துட்டு கொடுக்கணும்னோடு சிரிப்பாக இருக்குன்னா எல்லாருக்கும். வாங்குவோம்ல நாங்களும், துட்டு தான் இல்லை. துட்டு இருந்தால் வானத்தையே வாங்கலாம். துட்டு தான் நம்ம நாண்டை இல்லாமல் பெரும்பாடாக இருக்குது பார்த்துடுங்க. இந்த மாதிரிங்க பேத்தோல் இதிலெல்லாம் போகிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பின்னாடி இருக்கிறவங்க தான் என்ன பாடுபடுவாங்கன்னு தெரில. கொஞ்சம் பொசிஷன் வந்து நல்லா அப்ரைட்டாக இருக்கிற மாதிரி இல்லை, லைட்டாக பெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஆனால் ஹேண்டில் பார் ரேசர் போட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படி அப்ரைட்டாக வந்துடும். பிரேக் ஏபிஎஸ் வேறு லெவலில் வேலை செய்யுது. பிரேக்கிங் தான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங் படு பயங்கரமாக இருக்குங்க. பாருங்க, அப்படி குத்திட்டு நிற்கிது, பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகே கேஸ், ஷோரூம் வந்தாச்சு. சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே நம்ம கால் வைக்கிறதுக்கு கொள்றதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது. இது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஒரு அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டம் இதில் இல்லை. ஆனாலும் அந்த பிரம்மாண்டம் நமக்கு இப்போ தேவை கிடையாது. ஒரு ஆஃப் ரோடு போகிறோம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்டியூரோ போகிறோம் அப்படின்னாச்சுன்னா அவ்வளோ பிரம்மாண்டம் இருந்தால் அந்த வண்டியை பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அது எதுவுமே இல்லாமல் ஒரு நீட் அண்ட் ஃபினிஷிங்காக ஒரு சூப்பராக ஒன்று இருக்குது. இந்த ஒரு சில சின்ன சின்ன ஒரு குறைபாடுகளை தவிர்த்தா மற்றபடி வண்டி வேறு லெவலுங்க. 390X எனக்கு வந்து இப்போ 390S ஓட்டி பார்த்தேன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீல் நான் பண்ண தெரில. பட் இந்த எக்ஸே வந்து அல்டிமேட்டாக இருக்குது. அந்த அல்டிமேட்டுக்கு இது கொடுக்குற காசு வந்து ஒரு 2,90,000 ரூபா சம்திங் எக்ஸ்ட்ரா வருதுன்னு நினைக்கிறேன். 3,60,000, 50 to 60க்குள்ளே வருதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரேட்டுக்கு வந்து இது ஒர்த்தான ஒரு மிஷின் தாங்க. இந்த பவருக்கு வந்து அதாவது 45.3 PHP பவருக்கு வந்து இந்த விலை வந்து நல்ல நியாயமான விலை தான். ஒரு சில டிசைன் மட்டும் தான் பிடிக்கலம்பிங்க, பார்த்தா பிடிச்சிருங்க. அதுக்கு மேலே என்னங்க, இதுக்கு மேலே வச்சுக்கிட்டு என்ன இருக்கிறது. நீங்கள் இனிமேல் இன்னும் இந்த பொருளுக்கு இது என்னென்ன பொருள் வெளியே ஷோரூமில் எக்ஸசரிஸில் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல, அதனால் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லலை. மற்றபடி இது வந்து எல்லாமே எக்ஸ்ட்ரா மாட்டிட்டு நீங்கள் டூரிங் போகும்போது
சூப்பர் அல்டிமேட்டான வண்டி. இப்போ எனக்குமே இது பர்சனலாக பிடிச்சிருச்சு. அதை நான் பார்க்க போகிற ஒரு 4-5 வண்டியில் இது வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வச்சுட்டேன். அதனால் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் ஒருவேளை மற்ற வண்டிகள் இதை விட கீழே இருந்துச்சுன்னா நம்ம வண்டியை டிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி வண்டியை வாங்கிட்டு வீட்டுக்கு ஓட்டிகிட்டே போக வேண்டியதான். இந்த வண்டி வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தூத்துக்குடி நம்ம திருநெல்வேலி இந்த திருச்செந்தூர் பக்கத்தில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நம்ம அரசன் ஷோரூம் ஆட்டோ ஒர்க்ஸ், அரசன் ஆட்டோ ஒர்க்ஸ் அங்கே வந்து பாருங்கள். அவங்க தான் நமக்கு வண்டி கொடுத்தாங்க. வண்டி ரெஜிஸ்டரே பண்ணாத வண்டிங்க, ஒரு டெஸ்ட் ரைடு வண்டி கிடையாது. அதை கொடுக்கறது பெரிய ஒரு விஷயம். அவங்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த பைக் ரைடு வீடியோவுக்கு பார்க்கணுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் டிங் டிங்னு கிளிக் பண்ணிக்கிடுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான அடுத்த பைக்கில் வந்து சந்திப்போம். பைக்கை விட்டு நமக்கு என்ன கதி, வேறு என்ன வேலை, வாங்க போவோம்.